சொர்க்கம் நரகம். ஒரு மரத்தின் அடியில் ஒரு துறவி அமர்ந்து அமைதியாக கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அப்போது அந்த வழியாக குதிரையில் சென்ற ஒரு வீரன் அமைதியாக வீற்றிருக்கும் துறவியைக் கண்டதும் குதிரையிலிருந்து இறங்கி அவரை நோக்கிச் சென்றான். பின்னர் அவர் அருகே கை கூப்பி வணங்கி நின்றான். சிறிது நேரம் கழித்து அந்த துறவி தனது கண்களை திறந்து அந்த வீரனை ஊடுருவி பார்த்தாரே தவிர அவனிடம் எதுவும் பேசவில்லை. ஆனால் வீரன் பேசினான். குருவே, எனக்கு நெடுநாளாக ஒரு சந்தேகம் இருக்கிறது. அதற்கு தகுந்த விடையை தாங்கள் தான் கூற வேண்டும் என்றான். அப்போதும் அந்த துறவி எதுவும் பேசவில்லை. அந்த வீரனே மீண்டும் பேச்சைத் தொடர்ந்தான். குருவே, சொர்க்கம் நரகம் என்றெல்லாம் பலரும் சொல்லக் கேள்விப்பட்டிருக்கின்றேன். இவை இரண்டும் உண்மையிலேயே இருக்கின்றனவா? அப்படியிருப்பின் அவை எங்கே இருக்கின்றன என்று தன் சந்தேகத்தை அந்த துறவியின் முன்பாக வைத்தான். அந்த துறவியோ பதில் ஏதும் கூறாமல் அமைதியாகவே இருந்தார். ஆனால் அந்த வீரனோ பதில் கிடைக்காமல் அங்கிருந்து போக மாட்டேன் என்பது போல் அங்கேயே அந்த துறவியின் முகத்தை பார்த்தபடியே அமர்ந்து கொண்டான். அந்த வீரனை தீர்க்கமாக பார்த்த துறவி சிறிது நேரம் கழித்து அவனிடம் ஒரு கேள்வியை கேட்டார். நீ என்ன பணி செய்து கொண்டிருக்கிறாய் என்றார். அந்த வீரன் உடனடியாக, குருவே, நான் இந்த நாட்டின் தளபதி, எல்லா படை வீரர்களுக்கும் பிரதான சேனாதிபதியாக இருக்கின்றேன் என்று பெருமையுடனும் கர்வத்துடனும் கூறினான். அந்த துறவியிடமிருந்து உடனே ஒரு கேலிச் சிரிப்பு வெளிப்பட்டது. அவனை பார்த்து, நீ ஒரு முழு முட்டாள், உன்னை போன்ற மடையனை எல்லாம் எவன் சேனாதிபதியாக நியமித்தான் என்று கேட்டுவிட்டு மீண்டும் கேலியாகச் சிரிக்க ஆரம்பித்துவிட்டார். வீரனுக்கு வந்ததே கோபம். கண்களில் நெருப்பு பொறி பறக்க, என்ன சொன்னாய் என்று ஆவேசம் பொங்க கர்ஜனை செய்தபடியே தன் இடையில் வைத்திருந்த உரையிலிருந்து வாளை வேகமாக உருவினான். இதனை கண்டவுடன் துறவி தன் சிரிப்பை கொஞ்சம் கூட நிறுத்தாமல், இதோ நரகத்தின் கதவுகள் திறக்கின்றன என்றார். துறவி கூறியதை கேட்ட அந்த வீரன் திகைத்து நின்றான். சட்டென்று ஏதோ விளங்குவது போல் அவனுக்கு தோன்றியது. உடனே தன் வாளை உரையில் போட்டுவிட்டு அந்த துறவியை பார்த்து இரு கைகளையும் கூப்பி வணங்கியபடியே, குருவே, என்னை மன்னித்து விடுங்கள் என்று பணிவுடன் வேண்டினான். இதோ சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விட்டது என்று புன்சிரிப்பு மாறாமல் கூறினார் அந்த துறவி. நாம் நம்முடைய கோபம், ஆணவம், பொறாமை முதலிய எண்ணங்களை கைக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையை நரகமாக்கிவிடுகிறோம். பொறுமை, பணிவு, தன்னடக்கம் முதலிய எண்ணங்களைச் செயல்படுத்தும் பொழுது வாழ்க்கையை சொர்க்கமாக்கிவிடுகிறோம்.